பர்த்டேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஸ்மைலி ஃபேஸ் எமோஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்குதான். அதுவும் இந்த பிரிட்டிஷ்காரங்க டபுள் டாட் வச்சு டி வச்சாங்கன்னா அது சிரிக்கிறதுன்னு அர்த்தமா, டபுள் டாட் வச்சுட்டு பீன்ற லெட்டர் யூஸ் பண்ணாங்கன்னா நாக்க வெளில காட்டுற மாதிரியான ஒரு எமோஜா மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இந்த எமோஜின்றது டி அப்புறம் X-X இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிரிப்பு சோகம் இந்த மாதிரியான கான்செப்ட் வெளிப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நிறைய எமோஜி வகைகள்ன்றதே இருக்குதான் உலகம் முழுக்க. இது முறையாக பார்த்தீங்கன்னா இந்த டேனிஷ் கவிஞராக இருந்த ஒரு பர்சன் 1990களில் இந்த மாதிரி ஒரு லெட்டர்லாம் எழுதி அனுப்பும்போது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் இந்த எமோஜி யூஸ் பண்ணிக்கிறேன், சோகமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. 1922 பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் நிறுவனம் பலூன்கள்லாம் இந்த எமோஜி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது பயங்கர ஃபேமஸாக போச்சு. அதுக்கப்புறம் 1948 போர்ட் ஆஃப் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியில் இந்த எமோஜி வரைகிற மாதிரியான கான்செப்ட் வந்துருக்குது. அதை தொடர்ந்து நிறைய படங்கள்ல இந்த எமோஜிஸ் வர நிறைய படங்களை பிரபலப்படுத்துறதுக்காக இந்த எமோஜிஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து நிறைய நாவலாசிரியர்கள்